வைரல் தமிழின் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வைரல் தமிழில் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான நியூஸ், புதுச்சேரி கவர்மெண்ட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட். கவர்னர் ஆஃப் புதுச்சேரி கிரண் பேடி, சிஎம் ஆஃப் புதுச்சேரி நாராயணசாமி, இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் நடந்த இன்சிடென்ட் தான். கிரண் பேடி நிறைய பேரோட ரோல் மாடல், போல்ட் லேடி. இவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்புக்கு இவங்க தான் அட்மின். அந்த குரூப்பில் புதுச்சேரியோட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த குரூப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாக பாஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்பை. இந்த குரூப்பில் இருக்கிறவர் தான் வந்து சிவகுமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இவர் வந்து கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி இதுவரைக்கும் இந்த குரூப்பில் பண்ணாத யாருமே பண்ணாத ஒரு வேலையை வந்து இவர் பண்ணுறாரு. ஏதாச்சும் வைரலாக பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஆபாச வீடியோ போடுறாரு இந்த குரூப்பில். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், அறிவே இல்லாமல் கிரண்பேடி அட்மினாக இருக்க குரூப்பில், ஒரு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் ரிலேட்டட் குரூப்பில் இந்த வேலையை பார்த்துருக்காரு. அடுத்த நாள் கிரண்பேடி இவரை கூப்பிட்றாங்க. எங்க அந்த முகர்கடை கொஞ்சம் பார்க்கலாம், வர சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் வந்து நின்றுட்டு ஸ்கூல் பசங்க ரீசன் சொல்கிற மாதிரி, எனக்கு எப்படின்னே தெரியல, இது எப்படி நடந்துச்சுனே தெரில அப்படின்னு இருக்கார். கிரண்பேடி டென்ஷன் ஆகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி சிபிசிஐடி எடுத்து தந்துடுறாங்க. இதெல்லாம் கேஸ் ஆகுமா நீங்கள் கேட்கலாம். உயர் பொறுப்பில் இருக்கும் ஒரு அரசு அதிகாரியின் ஒழுக்கமின்மையின் அடிப்படையில் இது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சிஎம் நாராயணசாமி என்ன பண்ண நினைக்கிறாருன்னா, என்னடா இது எல்லா ஸ்டேட்லேயும் கவர்னர்னால் கம்முன்னு தானே இருப்பாங்க, இருக்கிற இடமே தெரியாதுல்ல, இவங்க என்ன நம்மளை விட ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளை விட இவங்கள பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, இது இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனே ஒரு சர்க்குலர் ரெடி பண்ணுறாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷனெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுருக்கணும், இப்படியெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரூப்லலாம் இனிமேல் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த சர்க்குலர் எல்லாருமே பார்த்துட்டு உடனே குரூப் விட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இது வந்து அந்த தப்பு செஞ்ச சிவகுமாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அவரை பற்றி எதுவுமே கண்டிக்கவெல்லாம் இல்லை, இந்த சர்க்குலர் தான் பாஸ் பண்ணுறாரு. கிரண்பேடி இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க போல். இவர் உடனே போய் ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கை பார்த்து பேசிட்டு வராங்க. என்னங்க இந்த சிஎம் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. சரி, நீங்கள் வந்து திரும்பியும் கிரண்பேடி ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணுறாங்க. அதாவது சிஎம் பாஸ் பண்ண சர்க்குலரை வந்து கிரண்பேடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கிரண்பேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கில் வச்சு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, வாட்ஸ்அப்பில் தான் சொல்ல முடியும். அதுக்காக தான் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பு, தப்பு செஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீங்க, எல்லா வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிளப்பிச்சு, ரொம்ப வைரலாக பரவுச்சு. ஸோ நாராயணசாமிக்கு தெரியுமான்னு தெரில, கிரண்பேடி 1982 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு டூர் போயிருந்தப்போ அவங்களோட கார் டெல்லியில் கனாச் பிளேஸுங்கிற ஒரு இடத்துல நோ பார்க்கிங்கில் நின்றுருந்துச்சு. அப்போது அந்த காரை வந்து சப் இன்ஸ்பெக்டர் நிர்மல் அப்படிங்கிறவர் வந்து காரை தூக்கிட்டார், நோ பார்க்கிங்கில் நினச்சுன்னு சொல்லி. அப்போ பிரச்சனையாச்சு. கிரண்பேடி வந்து பார்த்துட்டு, நோ பார்க்கிங்கில் தான் நினச்சி, பிஎம்மாக இருந்தேன்னா யாராக இருந்தேன் என்ன, காரை தூக்குங்கன்ட்டாங்க. பிஎம்மோட காரவே தூக்குன இவங்களுக்கு சிஎம்மோட சர்க்குலர் ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்ரு. இந்த மாதிரி ஒரு கவர்னர் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக புதுச்சேரி கொடுத்து வச்சுருக்கணும். மேலும் வைரல் தமிழின் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைரல் தமிழின் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.